ஓம் சாந்தி. பிரம்மா பாபானுடைய 18 அடிகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போவது 16ஆம் படி. பாப் சமானாக, அதாவது பிரம்மா சமான் ஆக நம்ம மெஹ்சூஸ்தாக்க சக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நேற்று நம்ம மாற்றக்கூடிய சக்தி, பரிவர்த்தன் சக்தியை பற்றி நம்ம பார்த்தோம். அது எப்படி ஆதாரமாக இருக்கின்றது நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு. ஆனால் இந்த பரிவர்த்தன் சக்திக்கும் அதிக சூக்ஷ்மமானது தான் இந்த மெஹ்சூஸ்தா சக்தி. இது பவர் ஆஃப் ரியலைசேஷன் என்று கூற முடியாது. இந்த மெஹ்சூஸ்தா என்ற வார்த்தைக்கு எந்த ஒரு டிக்ஷனரிலையும் எந்த ஒரு மொழியிலையும் சரியான ஒரு டிரான்ஸ்லேஷனே கிடையாது. ஏன்னா இது வருத்தப்பு கொடுக்கக்கூடிய சக்தி என்றும் நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல இதை நாம பశ్చాத்தாபப்படக்கூடிய திதி என்று கூட வர்ணிக்கின்றார்கள். அதனால்தான் பாபா சொல்றாரு, இந்த மெஹ்சூஸ்தா சக்தி அல்லது பశ్చాத்தாபப்படக்கூடிய சக்தி மற்றும் அசோச்சிதா, நாம அதை பற்றி வருத்தப்படுவது, கவலைப்படுவதை பற்றிய எண்ணங்கள் உடைய சக்தி என்று கூறுகின்றார். ஆக எது வரைக்கும் நான் இந்த விகாரம் உடையவனாக இருக்கின்றேன், இத்தனை சதவிகிதத்தில் என்னிடம் விகாரம் இருக்கின்றது, இதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையோ, இந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரலையோ, அது வரைக்கும் நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்ப நடைமுறை வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம், நான் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, யாரு தான் தவறு செய்யலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எல்லாருடைய தவறுமே தான் கண்ணுக்கு படுகின்றது. அப்ப நான் செய்வதை நான் மெஹ்சூஸ் பண்ணவில்லை என்றால் இது தவறுதான். அது ஞானத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கலாம், அல்லது அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் இருக்கலாம், அல்லது பிறருடைய எடுத்துக்காட்டுகள் மூலமாக கூட இருக்கலாம். ஏன்னா பிறருடைய தவறுகளை பார்த்து கூட நாம கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பதிலாக இவங்களும் இந்த தவறை செய்கிறாங்களே, இவ்வளோ பெரியவங்களும் இந்த தவறு செய்கிறாங்களே, இவ்வளோ ஞானத்தில் இருக்கக்கூடியவங்க இத்தனை ஆண்டுகளா இவங்க கூட தவறு செய்கிறார்களே என்ற பல கேள்விகளை எழுப்புவதற்கு பதிலாக நாம இந்த தவறை செய்யக்கூடாது என்று நாம உறுதி எடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே தான் நமக்கு அந்த மெஹ்சூஸ்தா என்ற சக்தி பயன்படுத்தப்படுகின்றது. எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகின்றது. ஒரு குடிகார தந்தை இருக்கின்றார். அவருக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். மூத்தவன் தந்தை மாதிரியே குடிகாரனாக இருக்கின்றான். இணையவனோ குடிக்க கூடாது என்று உலகத்தினருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு பத்திரிகை நிருபர் பேட்டி காண வருகின்றார். முதல் மகனிடம், பெரியவனிடம் கேட்கின்றார், உன்னுடைய ரோல் மாடல் யாரு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று. அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தந்தை தான் எனக்கு ரோல் மாடல், அவரை பார்த்து தான் நானும் அவரை மாதிரியே குடியனாக ஆகிவிட்டேன்னு சொல்றார். இளையவனை பார்த்து அவர் கேட்கின்றார், உன்னுடைய ரோல் மாடல் யார் என்று. அவர் சொல்றார், என்னுடைய தந்தை தான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி அவரும் உனக்கு ரோல் மாடலாக ஆனார், அவரோ குடிகாரனாக இருக்கின்றார் என்று கேட்டார். அப்ப இவன் சொன்னா, நான் சின்ன குழந்தையிலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். அவர் குடிச்சிட்டு நடந்து கொள்கின்ற முறை, அதனால் வீட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனை, பல விதமான பிரச்சனைகள் சமூகத்தில் ஏற்படுவது எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் நான் முடிவுக்கு வந்தேன், குடிக்க கூடாது, யாருமே குடிப்பதனால தீமைகள் தான் விளையுமே தவிர நன்மைகள் இருக்க முடியாது என்று. அதனால்தான் என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய தந்தை என்று கூறினார். இதுலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நாம யாரிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர நாம யாரை எப்படி பார்க்கிறோம் என்பது அல்ல. ஆக நாம் யாரை பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் அந்த தப்பை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அது தப்பு என்பது நமக்கு தெரியும் பொழுது அந்த தப்பை நான் செய்யக்கூடாது என்ற உறுதிமொழி எடுத்து கொள்ள வேண்டும். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுல நான் பழகி இருக்கின்றேனோ அல்லது எதை நான் திரும்ப திரும்ப செய்கின்றேனோ அதை நான் கரெக்டாகவே நினைக்கின்றேன். உதாரணமாக, நான் வங்கியில பணியாற்றி கொண்டிருக்கும் போது கூட பார்த்திருக்கேன், சில ஆடிட்டர்ஸ் வரும்போது நிறைய தப்புகளை கண்டுபிடிப்பாங்க. அந்த தப்புகளை எல்லாம் எழுதுவாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தப்பு தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்போம் நாம. அதே மாதிரி தான் வாழ்க்கையில கூட புது புது தப்பெல்லாம் நிறைய நம்ம பண்ணவே மாட்டோம். ஓரிரு தப்புகள் தான் செய்வோம். ஆனா அதை எல்லா இடத்துலையும் நாம எல்லா நேரத்திலையும் செய்வோம். அப்ப
எல்லாருக்கும் முன்னாடி நம்ம தப்பா தான் தெரியும். அதனாலதான் இந்த மெஹ்சூஸ்தா என்ற சக்தி நம்மகிட்ட இருந்ததுன்னா முதல்ல நாம நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திஸ் இஸ் மை மிஸ்டேக், இது என்னுடைய தவறு. இதை ரியலைஸ் பண்றதை தான் மெஹ்சூஸ்தா என்று கூறப்படுகின்றது. இதை ரியலைசேஷன் என்று நம்ம கூற முடியாது. யோகத்துல நம்ம பல்வேறு மனநிலைகளை அனுபவம் பண்றோம். அவ்வியக்த நிலையில இருக்கோம், ஃபரிஸ்தா நிலையில இருக்கிறோம், அல்லது நாம பிந்து ரூபத்தில் இருக்கின்றோம், நாம மாஸ்டர் சர்வசக்திவாக அனுபவம் பண்றோம். அதெல்லாம் பவர் ஆஃப் ரியலைசேஷன் சொல்றோம். ஆனா இந்த மெஹ்சூஸ்தா சக்தி இல்லாம உங்கள மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வே உங்களுக்கு வராது. ஏன்னா யாரு தான் தப்பு பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டா என்னுடைய தப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஆக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எப்படி நாம நடைமுறைப்படுத்த முடியும்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், நடைமுறைப்படுத்துதல், அதனுடைய சொரூபமாக ஆவுதல். இந்த 5 ஸ்டேஜில் நாம எல்லாத்திலுமே வருகின்றோம். ஆக நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுவும் நாம விரும்பிய மாற்றத்தை கொண்டு வரணும். அது எவ்வளவு காலத்துல கொண்டு வர்றோமோ அவ்வளவு காலத்துல கொண்டு வருவதற்காக தான் நம்ம தீவிரமான முயற்சியை செய்கிறோம். ஒரு ஆண்டுல ஜனவரி மாதம் முழுவதுமே நம்ம சுய முன்னேற்றத்திற்காகவும் சுய மாற்றத்திற்காகவும் சம்பன்னமாவதற்கும் சம்பூர்ணமாவதற்கும் நம்மளுடைய ஸ்பீடை அதிகரிப்பதற்குமாக நேரத்திற்கு ஏற்ப இந்த அவ்வியக்த மாதமாக இதை கொண்டாடுறோம். அதனாலதான் 18 ஜனவரியில பாப் தாதா அவ்வியக்தமானாரு, ஃபரிஸ்தா ஆனாரு, கர்மாத்தத்து நிலையை அடைஞ்சாரு. அப்ப அவர் அதை அடைவதற்காக செய்த முயற்சிகளை, அவர் செய்த பயிற்சிகளை நாம தெரிந்து கொண்டு அதே பயிற்சிகளையும் அதே முயற்சிகளையும் நாம கடைபிடிக்கும் போது அப்போ ஃபாலோ ஃபாதராக ஆகின்றோம். ஏன்னா ஃபாலோ ஃபாதர் என்பது ஆகாம நம்மளால கர்மாத்தத்து நிலையை அடையவே முடியாது. ஆக பாபா இம்பாசிபிளா பாசிபிளா ஆக்குறாருன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பிரம்மா பாபாவை கொடுத்திருக்கின்றார். ஆக சாக்காரத்துல அவர் இருந்தாலும் கூட சாக்காரிலிருந்து நிராகாரமாக அவ்வியக்தமாக எப்படி இருப்பது, அதற்கான என்னென்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும், அதற்கான சுப சங்கல்பங்களை நாம எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி பிரம்மாவனுடைய ஒரு சங்கல்பத்தினால உலகம் படைக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றதோ, ஆக பிராமணர்களாகிய நம்மளுடைய சங்கல்பங்களுக்கும் அவ்வளவு மதிப்பு என்பது இருக்கின்றது. ஆனா நமக்கு தெரியும், நம்மளுடைய சங்கல்பங்கள்ல வலு எப்ப வரும் அப்படின்னா, எப்படி வரும்னா அதுல திடத்தன்மை என்பது இருக்க வேண்டும். ஆக நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் விரும்பவும் செய்யறேன், பிறர் எனக்கு சொல்லவும் செய்யறாங்க. அதை விட பாபாவுடைய மகா வாக்கியங்களை கேட்கும் போதே எனக்கு தெரியுது, இதுதான் என்னுடைய குறைபாடாக இருக்கின்றது, பலகீனமாக இருக்கின்றது, அல்லது இந்த சக்தியோ அல்லது குணமோ என்னிடம் சதவீதத்தில் குறைவாக இருக்கின்றது என்று நம்ம உணர்கின்றோம். அதை நாம மெஹ்சூஸ் பண்ணும் பொழுதுதான் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவதற்கு, அந்த குறைபாடையே எண்ணி வருந்தி கொண்டு இல்லாமல் அதை மாற்றி அமைப்பதற்கான முயற்சியை நாம மேற்கொள்வதற்கு ஆதாரமாக இருப்பதுதான் இந்த மெஹ்சூஸ்தா என்ற சக்தி. அதனால்தான் பாபா சொல்றாரு, குதுக்கோ தேக்கோ குதாக்கோ தேக்கோ. முதல்ல தன்னைத்தான் பாருங்கள், அடுத்து பாபாவை பாருங்கள், அடுத்து என்னுடைய லட்சியம் என்ன, வாழ்க்கையினுடைய லட்சியமே சர்வகுண சம்பன்னமாக ஆவது என்றால் நான் இப்பொழுது சம்பன்னமாக இருக்கின்றேனா? அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியை அப்ளைடு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றும் நாம கூறுகின்றோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியை நீங்க தெரிஞ்சா மட்டும் புரிஞ்சா மட்டும் பிறருக்கு சொன்னா மட்டும் பத்தாது, அதை உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணணும். அப்படின்னா இந்த மெஹ்சூஸ்தானுடைய சக்தி அவசியமாக இருக்கின்றது. அதனால்தான் பாபா சொல்றாரு, நீங்க வித்தியை அறியாமல் சித்தியை அடைய முடியாது. அந்த வித்தியை நமக்கு பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு, லகன் என்ற ஒரு அக்னியை நீங்க பவர்ஃபுல்லாக ஆக்க வேண்டும். சூரியனோட ஒளி எல்லா இடத்துலையும் படுது, ஆனா எல்லா இடமும் தீ பிடிக்கிறது இல்லை. எப்ப அதை ஒரு லென்ஸ் மூலமா ஒருமுகப்படுத்துறோமோ அந்த இடத்துல தீ பிடிக்கின்றது. அதே மாதிரிதான் நாம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கின்றது. கான்சென்ட்ரேட் பண்ணும் போதுதான் அங்க பவர் என்பது ஜெனரேட் ஆகிறது. ஆக என்னுடைய பழைய சுபாவம், என்னுடைய பழைய சன்ஸ்காரம், என்னுடைய பழைய ஆட்டிடியூட், என்னுடைய பழைய பிலீஃப் சிஸ்டம், என்னுடைய பழைய பர்ஸ்பெக்டிவ்ஸ்,
என்னுடைய பழைய பர்செப்ஷன். இது எல்லாத்தையுமே நாம மாற்ற வேண்டும் என்றால் இந்த மெஹ்சூஸ்தா என்ற சக்தி தேவையாக இருக்கின்றது. ஏன்னா பிலீவ் சிஸ்டத்தை நாம நம்புறோம், உண்மையை நாம நம்புறதே கிடையாது. நீங்க நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆடிட்டரி இல்லூஷன்னு சொல்லுவாங்க, கேட்கறத வச்சு நீங்க நம்புறது. அதே மாதிரி விஷுவல் இல்லூஷன்னு சொல்லுவாங்க, பார்க்கறத அப்படியே நம்புறது. அது உண்மையா ரியாலிட்டியா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய நேரத்துல நம்மளுடைய பிலீவ் சிஸ்டத்தினுடைய ஆதாரத்தில் தான் நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம், அதன்படி செயலாற்றுகின்றோம். அதனால பல விபரீதமான விளைவுகளையும் நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆக எப்ப நாம பாபா குழந்தை ஆகின்றோமோ அப்பொழுதே நாம நம்மளை பாபாட்ட சமர்ப்பணம் பண்ணிடுறோம். அதாவது எனக்கென்ற ஒரு எண்ணங்களோ எனக்கென்ற ஒரு புத்தியோ இல்லாமல் என்னுடைய புத்திய திவ்ய புத்தியாக சமர்ப்பண புத்தியாக ஆக்கி விடுகின்றேன். அப்ப என்னுடைய முடிவை நானே எடுக்கிறது இல்ல, ஞானத்தினுடைய ஆதாரத்துல, அதாவது பாபாவுடைய ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்துல நான் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறேன். ஆக என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கணும், என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கணும், நான் உறவு முறைகள்ல எப்படி இருக்கணும், இந்த ஆன்மீக தன்மை ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இந்த மெஹ்சூஸ்தா சக்தி என்பது தேவைப்படுகின்றது. மேனேஜ்மெண்ட்ல ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட், அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அது செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வீக்னஸ் தான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனா இங்க நம்ம ரெண்டையுமே சேர்த்து பார்க்க வேண்டும். எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சாதான் சூழ்நிலைக்கு ஏற்ப என்னுடைய சேலஞ்சஸை என்னால ஃபேஸ் பண்ண முடிகின்றது. வாழ்க்கை என்பதே ஒரு சேலஞ்சு தான். ஆனா அந்த வாழ்க்கையில வெற்றி அடைவதே நம்மளுடைய ஆப்ஷன் தான், அதாவது நம்மளுடைய டெசிஷன் தான். ஆக சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்று பாபா நமக்கு கூறுகின்றார். நான் ஞானம் கொடுக்கிறேன், எல்லாத்துக்கும் கொடுக்கிறேன், ஒரே மாதிரி தான் கொடுக்கிறேன், எந்த வித்தியாசம் இல்லாம கொடுக்கிறேன். ஞானம் மட்டும் இல்ல, ஆசையில கூட அப்படிதான் கொடுக்கிறேன், என்னுடைய குணங்களை கூட அப்படிதான் கொடுக்கிறேன், சக்திகளை கூட அப்படிதான் கொடுக்கிறேன். என்னுடைய பொக்கிஷங்களுக்கு எந்த சாவியும் கிடையாது, எப்போதுமே திறந்து வைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் கூட குழந்தைகள் ஏன் வரிசைகரமாக ஆகிவிடுகின்றார்கள்? அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏன் டிஃபரன்ஸ் வந்துடுது? அவருடைய முயற்சியில ஏன் டிஃபரன்ஸ் வந்துடுது? தெரிந்தும் புரிந்தும் ஏற்றும் கொண்டாலும் கூட அதை நடத்தையில கொண்டு வர முடியாமல் ஏன் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மாற்றும் சக்தி, பரிவர்த்தன் சக்திக்கும் ஆதாரமான இந்த மெஹ்சூஸ்தா சக்தியில வெறும் பலகீனமாக இருக்கின்றார்கள். ஆக எப்ப நாம இந்த மெஹ்சூஸ்தா சக்தியை அதிகரித்துக் கொள்கின்றோமோ, நேரத்திற்கு ஏற்ப அதை பயன்படுத்துகின்றோமோ, அப்பதான் நமக்குள்ள சம்பூர்ண தன்மையினுடைய அனுபவத்தை செய்ய முடிகின்றது. ஏன்னா சம்பூர்ண தன்மையை அடைவது என்பது வெளியிலிருந்து ஒன்று அடைகின்ற ஒன்றல்ல. எப்படி நம்ம ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கின்றோமோ அந்த மாதிரி ஜெயிக்கிறது இல்லை. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனாதி சம்ஸ்காரம் மற்றும் ஆதி சம்ஸ்காரத்தை வெளிக்கொணர்வதற்கு முயற்சி தான் அது. ஆக நான் சம்பன்னமாக ஆகப் போகிறேன் அல்லது ஆகி கொண்டிருக்கின்றேன் என்பதல்ல, நான் இயற்கையிலேயே சம்பன்னமான ஆத்மா. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க தேகத்திலிருந்து விலகி இருக்கும் போது கூட நான் பாபாவின் செல்லமான வைரமான ஒரு தேவ ஆத்மா இந்த உடல் என்ற கோயில்ல குடிகொண்டு இருக்கின்றேன். அப்படி நினைக்கும் போது உடலையும் ஒரு கோயிலாக நினைத்து உடலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நான் சைத்தன்யமான மூர்த்தியாக இருக்கின்றேன், நான் அவதார மூர்த்தியாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்ய முடிகின்றது. முதல் நாள் பாடத்துல முதல்ல அறிமுகம் கொடுக்கும் போது நீ ஆத்மா இந்த அழியக்கூடிய சரீரம் அல்ல என்றுதான் சொல்லப்பட்டது. ஆனால் நான் ஆத்மாவில் கூட எப்படிப்பட்ட ஆத்மா? நான் அவதரித்திருக்கின்ற ஆத்மா. ஏன்னா அவதாரம் என்றாலே ஏதாவது ஒரு பெரிய நன்மையான காரியத்திற்காக தான் கூறப்படுகின்றது, சாதாரண பிறப்பு அல்ல. இது ஒரு அவதாரம் என்று கூறப்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் கூட நீங்க அவதாரங்களுடைய பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷமான காரியத்தை செய்திருப்பாங்க, யாருமே செய்யாததை செஞ்சிருப்பாங்க. அதனால உலக நன்மை தான் விளைந்திருக்கும்.
ஆக இம்பாசிபிளா பாசிபிள் ஆகணும்னா, உலகத்திற்கே நன்மை விளைபொருளாக நாம் இருக்கணும்னா, நான் அவதார மூர்த்தியாக இந்த உடல் என்ற கோயில்ல குடிகொண்டு இருக்கின்றேன். இறைவனுடைய ஈஸ்வரிய காரியத்திற்கு நான் நிமித்தமாக சக யோகியாக இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியில நாம இருக்க வேண்டியது அவசியமாக ஆகின்றது. அதனால்தான் பாபா சொல்றாரு, நம்மளுடைய இந்த மெஹ்சூஸ்தா என்ற சக்தியை நாம அக்னியினுடைய பிரபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம கர்ம பந்தனத்துல இல்ல, கர்ம சம்பந்தத்துல தான் இருக்கின்றோம். ஆக கர்ம சம்பந்தத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம ஞாராவாகவும் பியாராவாகவும் இருக்க முடிகின்றது. ஆக தேகத்திலிருந்து ஞாரா என்றது போல என்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தில் இருந்தும் நான் விடுபட்டவனாக இருக்க வேண்டும். எது வரைக்கும் நாம அதுல ஞாரா ஆகலையோ அது வரைக்கும் பாபாவுக்கும் நாம அன்பானவர்களாக இருக்க முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு நாம அன்பானவர்களாக இருக்க முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க உங்களை நீங்களே பாருங்க, பரிபூர்ணமாக பாருங்கள், லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றக்கூடியவர்களாக இருங்கள். உங்களை நீங்களே சாதாரண ஆத்மாவாக ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். ஏன்னா உங்ககிட்ட திவ்யமான புத்தி இருக்கின்றது. அந்த திவ்யமான புத்தியினுடைய ஆதாரத்துல பாபாவிடமிருந்து நீங்க கிஃப்டை பெற்று விட்டீர்கள். ஆக உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் யோக தாரணையின் மூலமாக லிஃப்டும் கிடைத்து விட்டது. ஆனா அதை எந்த அளவு நீங்க பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்க பலனை அடைகின்றீர்கள். ஏன்னா எதை ஒன்றையும் நாம அடையணும்னா நேரத்திற்கு ஏற்ப நாம பயன்படுத்த வேண்டும். பிரம்மா பாபா நமக்கு இதைத்தான் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில கற்றுக் கொடுத்தார். அவருக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எதை எப்ப சொல்ல வேண்டுமோ அதை தான் அப்படி சொன்னார். சில நேரம் நீங்க இதை பற்றி விளக்கம் சொல்லுங்களா அப்படின்னு கேட்டோம்னா, நேரம் வரும்போது நான் சொல்றேன்னு தான் சொல்லுவார். ஏன்னா எப்படி ஒவ்வொரு வகுப்பாக நாம படித்து கொண்டே முன்னேறுகின்றோமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா நேரத்திற்கு ஏற்பதான் நமக்கு புரிதல்களை கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு புரிதல் என்பது பல புரிதல்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஆக எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டால் மட்டும் போதுமானது. நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லாத தொடர்பில்லாத எதை பற்றியுமே பாபா பேசுறது இல்லை. ஏன்னா பாபாவுடைய பர்பஸ் என்ன? கலியுகத்தை சத்தியமாக மாற்ற வேண்டும். அதாவது பதித்தமானவர்களை பாவனமாக ஆக்க வேண்டும். அதாவது தமோ பிரதானமானவர்களை சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் எப்படி பாசிபிள் அப்படின்னா சுய மாற்றத்தின் மூலமாக. ஆக என்னுடைய சுமிருத்தி, விருத்தி, திருஷ்டி, கிருத்தி, சங்கல்பம், நேரம், சுவாசம் எல்லாத்தையும் நான் மாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்ப நான் சுவராஜ்ய அதிகாரியாக ஆகின்றேன். எந்த அளவு நாம சுவராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றோமோ அந்த அளவுக்கு தான் விஸ்வராஜ்ய அதிகாரிகளாக ஆகின்றோம். ஆக ஃபியூச்சரை நாம டிசைட் பண்றது பிரசன்ட் மூலமாகத்தான். அதனால்தான் பாபா சொல்றாரு, சர்வ சக்திகள் எப்படி முக்கியமோ, எப்படி பரிவர்த்தன் சக்தி முக்கியமோ, அதே மாதிரி மெஹ்சூஸ்தாக்கி சக்தி ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. ஆக மெஹ்சூஸ்தானுடைய சக்தியை நீங்க அதிகரிக்காம உங்களுக்குள்ள நீங்க விரும்பிய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ வளர்ச்சியையோ கொண்டு வர முடியாது. ஆக நாம மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கும் பட்சத்தில் இந்த மெஹ்சூஸ்தானுடைய சக்தியினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒவ்வொரு கர்மத்தையும் நாம அலௌகீகமாக செய்ய முடிகின்றது. நம்மளுடைய மனோவிருத்தியை அலௌகீகமாக ஆக்கி கொள்ள முடிகின்றது. அப்பதான் நம்மளுடைய வாயு மண்டலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தைரியம் வருகின்றது. எஸ், இட் இஸ் பாசிபிள் டு மீ. எனக்கு கூட இது சாத்தியமானது தான், என்னால பாசிபிள் ஆகக்கூடிய ஒன்று என்ற ஒரு தைரியத்தை பெறுகின்றார்கள். ஆக பிற ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய தொடர்புல வரும்போது, நம்மளுடைய வாயு மண்டலத்துல வரும்போது நம்பிக்கையை அல்லது தைரியத்தை அல்லது ஹோப்பை கொடுக்கக்கூடியதற்கான முக்கியமான தாரணை தான் நமக்குள்ள இந்த மெஹ்சூஸ்தா என்ற சக்தியை அதிகரித்து தக்க வைத்து கொள்வதாகும். நல்லது. ஓம் சாந்தி.